சுவையான புடலங்காய் அப்பளம் கூட்டு. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஷ்மீர் ஜெயக்குமார். பொதுவாக புடலங்காய் கூட்டு அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதில் அப்பளத்தையும் போட்டு எப்படி சுவையாக ஒரு வித்தியாசமான ஒரு சுவை கொடுக்கணும் இல்லைங்களா? அதுக்காகவே நம்ம இந்த புடலங்காய் அப்பளம் கூட்டு செய்கிறோம். வாங்க. இப்போ இதை நம்ம சுலபமாக பண்ண போகிறோம், அப்படி தான் இல்லைங்களா நம்மளுக்கு? அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சமைக்க போகிற பாத்திரம் அல்லது குக்கர் பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அந்த குக்கர் பாத்திரத்துக்குள்ளார கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். போட்டு இந்த கடலைப்பருப்பை நல்லா கழுவி, உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா நம்ம ஊற வச்சுட்டு கூட செய்யலாம். ஆனால் இதில் காமிக்கிறதுக்காக நான் ஊற வைக்கல. அப்படியே கழுவிட்டு இப்போ நம்ம அதன் கூட இந்த புடலங்காயை சேர்த்து ஒரு 2 அல்லது 3 சத்தம் வர வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுருந்து எடுக்கலாம். இதோ கழுவின கடலைப்பருப்பு தயார். இப்போது சிறிதளவு தண்ணீர், அதாவது 1 அல்லது 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அது கூட என்ன பண்ண போகிறோன்னா, கழுவி அறிந்த நம்மளுடைய புடலங்காயை போட்டுக்கலாம். இப்போ ஒரு சிறிதளவு உப்பு, அதாவது பாதி உப்புன்னு சொல்கிற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மற்றதை கூட்டில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் குக்கர் பாத்திரத்தில் வச்சுட்டோம். இதை 2 அல்லது 3 விசில் சத்தம் வர வரைக்கும் அடுப்புலேருந்து இறக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது அந்த பக்கம் விசில் சத்தம் வர்றதுக்குள்ளார இந்த பக்கம் கூட்டுக்கு தேவையான பொருட்களை தயார் பண்ணலாம். மீண்டும் ஒரு பாத்திரத்தை நம்ம இப்போ அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல தாளிக்க போகிறோம். தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் கூட்டை சேர்க்க போகிறோம். பொதுவாக என்ன பண்ணுவோம், கூட்டை செய்துட்டு தாளிப்போம். இந்த விதமாக வித்தியாசமான ஒரு முறையும் நம்ம செய்து பார்க்கலாம். வாங்க. இப்போ இதில் தாளிக்கிறதுக்காக எண்ணெயை ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய், இப்படி சமையல் எண்ணெய்கள் எது நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெயை உபயோகப்படுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் சிறிது கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை இலைகள். கடுகு வெடித்ததும் நம்மளுடைய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போது மீதமுள்ள உப்பை போட்டுடலாம். இந்த வெங்காயம் ஒரு கொஞ்சம் வதங்கிடுச்சு. வதங்கின அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தையும் ரெண்டுத்தையும் நல்லாவே ஒரு பதத்துக்கு அது வதக்கப்படணும். அப்போ தான் இந்த கூட்டின் சுவை நல்லாயிருக்கும். அதனால ஒரு மிதமான தீயில 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இந்த 3 நிமிஷத்தில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கூட்டுக்கு தேவையான பொருட்களை அரைச்சி எடுக்க போகிறோம். அதற்கு தேங்காய், சிறிய துண்டு இஞ்சி, காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய். இந்த மிளகாயை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, உங்கள் குடும்பத்தின் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். அதாவது ரொம்ப காரம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சிறிது மிளகாயை குறைச்சிக்கலாம். அல்லது இன்னும் கொஞ்சம் கூட காரம் வேணும்னு நினைக்கும் பொழுது நம்ம காரத்தை அதிகரிச்சுக்கலாம். எந்த விதமான நச்சுத்தன்மையும் களையறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது கூட மிளகையும் சேர்த்துக்கிறோம். இந்த பக்குவத்தில் அரைஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கலாம். அரைத்த விழுது தயார். நம்ம குக்கர் சத்தம் வந்துடுச்சு. இப்போ அடுப்புலேருந்து குக்கர் எடுத்துடலாம். இந்த வெங்காயம் தக்காளி பார்த்தீங்களா, நல்லா வதங்கி இருக்கு. இந்த மாதிரி ஒரு பக்குவம் வரணும். அப்போ என்ன ஆகும், கூட்டு நல்லா கலந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா தனித்தனியாக நின்றுட்டுருக்கோம். அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இப்படி நல்லா வதங்கிடுச்சா, இப்போது மஞ்சள் தூள், இதனோடு அரைத்த விழுதை சேர்க்குறோம். மிதமான தீயில ஒரு 5 நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். இப்போ நல்லா 5 நிமிஷத்தில் நம்ம அரைத்த விழுது கொதிச்சு காணப்படுது. இப்போ நம்மளுடைய குக்கர் பாத்திரத்தை திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, புடலங்காய் மற்றும் கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம விழுது கூட இப்போ சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த காய் பருப்பு ரெண்டுத்தையும் போட்டுட்டோம். ஒரு 5 நிமிஷம் சிறு தீயில மூடி வச்சுருக்கலாம். மூடி வச்சிங்கன்னா என்னாகும், எல்லாமே அந்த அரைத்த விழுது இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு இதனுடைய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சு ஒரு நல்ல கலவையில் காணப்படுது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இது அப்பளம் கூட்டு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அதாவது அப்பளம் பொதுவாக இது உங்களுக்கு விரும்பி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டியும் இந்த புடலங்காய் கூட்டை இதே மாதிரி பரிமாறுறதுக்கு தயாரான நிலையில் தான் இது இருக்குது. பிடிச்சவங்க இது மாதிரி அப்பளத்தை இதில் பொடிச்சு போட்டுடலாம். இந்த தண்ணியெல்லாம் இது கொஞ்சம் உறிஞ்சிக்கும் பொழுது என்னாகும், கொஞ்சம் கெட்டித்தன்மை ஏற்படும். அப்படி கெட்டித்தன்மை ஏற்படும் பொழுது சப்பாத்தி, பூரி போன்றவைகளுக்கெல்லாம் இது ஒரு நல்ல பக்கத்தில் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு பதார்த்தமாக இதை நம்ம வச்சுக்கலாம். மேலே சிறிது கொத்தமல்லி இலைகளை தூவி பரிமாறலாம்.
சுவையான அருமையான நம்மளுடைய புடலங்காய் அப்பளம் கூட்டு பரிமாறுவதற்கு தயார். என்ன நண்பர்களே, ரொம்ப வித்தியாசமாகவும் அதே நேரத்தில் சுவையாகவும் செய்யக்கூடிய இந்த புடலங்காய் அப்பளம் கூட்டு பார்த்தீங்க இல்லையா? நிச்சயமாக செய்து பாருங்கள். நம்மளும் புதுசாக விதவிதமாக நம்மளுடைய பாரம்பரிய சமையலை கொஞ்சம் மாற்றி சமைப்போம். வாங்க, தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.